அப்பா பூ வண்டி மேல போடுங்க. நன்றிமா நன்றிமா. மன்னன் மன்னன் அவர்களை கல்ல போட்டுருமா, வண்டி மேல போடுங்க. வாக்கு சேகரிக்க வெற்றி பெற செய்ய அவனை ஆதரித்து வண்டி மேல போடுங்க, வண்டி மேல போடுங்க, வண்டி மேல போடுங்கம்மா. கல்ல போட்டு இருக்குமா. மக்கள் முதல்வர் ஐயா அவர்கள் ஆட்சி தொடர மீண்டும் 2026 மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்கிற தலைமையில்
இருக்கின்றது. இலவச கல்வி, எல்லோருக்கும் கல்வி. பள்ளியில் மட்டுமல்ல, கல்லூரியிலும் இலவச கல்வி. அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் இடஒதுக்கீடு. எத்தனை பேர் மருத்துவ கல்வி படிப்பாரு? 37 பேர் இந்த ஆண்டு அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு இடங்கள் கிடைத்து அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளியில் சாதனை யார் இருப்பா? சாதாரண குடும்பத்தில் ஏழை எளிய குடும்பத்தில் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு மருத்துவம் எந்தவித கட்டணமும் இல்லாமல் மருத்துவம் படிக்க முடியும். மருத்துவ கல்வி சேர்ந்து படிக்க முடிகின்றது. இப்படி எத்தனையோ திட்டங்கள் மருத்துவம் கொண்டு வந்தது. விவசாய பெருமக்களுக்கான திட்டங்கள், விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மழை காலங்களில் அவர் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் 2000 ரூபாய் அரசு புதிதாக திட்டத்தை கொண்டு வந்து வழங்கி இருக்கின்றது. இது மாதிரி எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கின்றது. அத்தனை திட்டங்களும் மத்திய அரசால் பாராட்டப்பட்டு புதுச்சேரி மாநிலம் ஒரு முதன்மையான மாநிலம். மத்திய அரசு, நான் சொல்றது மத்திய அரசு அறிக்கை சொல்றாங்க. மத்திய அரசு சொல்றது ஒரு புதுச்சேரி மாநிலம் சிறந்த ஒரு மாநிலம். ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது மாதிரி ஒரு நல்ல ஆட்சி வேணுமா இல்லையா? ஒரு நல்ல ஆட்சி, ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மத்திய. அப்ப இந்த யாருடைய ஆட்சி இருக்கணும்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மறுபடியும் வரணும். மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணும். நம்ம சொல்லலாம், நம்ம இந்த ஆட்சி வரும்போது யார் முதலமைச்சர் வருவாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும்போது யார் முதலமைச்சராக இருப்பாங்க? நீங்க இருப்பீங்களா? அப்படி கேள்வி கேட்பீங்க. நிச்சயமா நான் தான் முதலமைச்சர், அது எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா நான் தான் முதலமைச்சர். ஆனா மற்ற கட்சியில பாருங்க, யார் முதலமைச்சர் வர முடியும் சொல்லுவாங்கன்னா நிச்சயம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கூட்டணி கட்சியே குழப்பம். காங்கிரஸ் திமுக ஒரே தொகுதியில் 2 பேர் போட்டி போடுறாங்க. கூட்டணியும் சொல்றாங்க, ஆனா 2 பேரும் ஒரே தொகுதியில் போட்டி போடுறாங்க. அவங்களும் ஒரு பெரிய குழப்பம். அப்ப யார் சொல்ல முடியும்? ஆனா இந்த கட்சியில, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில நம்முடைய ஆட்சியில நான் தான் முதலமைச்சர் நிச்சயம் சொல்ல முடியும். அப்படி நம்முடைய ஆட்சியில திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்துகின்ற நிலையில் நீங்கள் அனைவரும் ஆட்சி அமைப்பதற்கு ஜக்கை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் திரு தியாகராஜன் அவர்கள், முன்னால தெரியும், முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கார், நல்ல அனுபவம் உள்ளவர் அமைச்சராக இருந்திருக்கார். ஒரு அமைச்சருடைய தொகுதி, இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த தொகுதிக்கு எந்தெந்த வளர்ச்சியை கொண்டு வந்தது நீங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறத பார்க்கலாம். சாலைகள் மேம்படுத்தப்பட்டது, நம்ம பாலங்கள் கட்டப்பட்டது, எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ சுமார் 300 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த தொகுதிக்காக அரசு செலவிட்டு இருக்கிறது. அந்த ஆட்சியில் திமுக காங்கிரஸ் கூட செலவிட்டாங்களா? செலவு செய்ய முடியல, அவங்களால செலவு செய்ய முடியல. ஆனா நம்முடைய ஆட்சியில ஒரு தொகுதிக்கு 300 கோடி ரூபாய் மேல செலவிட்டு இருக்கோம். இது நம்முடைய அரசு. புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும், புதுச்சேரி மாநிலம் சிறந்த மாநிலம், மற்ற மாநில காட்ட சிறப்பாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இது எதிர்கட்சி ஆளுங்கட்சி பார்த்து வித்தியாசம் அதே கிடையாது. எதிர்கட்சியோ ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வித்தியாசம் கிடையாது. புதுச்சேரி மாநிலம் முன்னேற்றம் அடைய வேண்டும், புதுச்சேரி மாநிலம் முன்னேற்றம் அடைய வேண்டும். அதற்காக நம்முடைய பகுதியில் அத்தனை, நம்முடைய தொகுதியில் அத்தனை முன்னேற்றப்பட வேண்டும் நிலையில் நிதி ஒதுக்கப்பட்டு இப்பொழுது பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பல பணிகள் முடிவடைந்து இருக்கிறது. அப்ப அந்த அரசு, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு, என்னுடைய தலைமையிலான அரசு, நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டு இந்த பணிகள் நடந்தது. மறுபடியும் நம்ம அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஆட்சி அமைவது எப்படி என்றதை நீங்களே பார்த்து நீங்களே மோசம் பண்ணிக்கலாம். நல்ல ஆட்சி வேணுமா இல்லையா? நல்ல ஆட்சி, சிறந்த ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, மக்களுடைய திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஆட்சி நிச்சயமாக புதுச்சேரிக்கு வேணும். புதுச்சேரி வளர்ச்சிக்கு தேவை. அதனால் நீங்க மத்தியில் ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அதோடு அதான் நெருக்கமான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே இருக்கணும்.
மிக அவசியம் இங்க இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பூச்செடிக்கு அதிக நிதியை பெற முடியும், திட்டங்களை நிறைவேற்ற முடியும். அதனால் ஜக்கி சின்னத்தில் வாக்களித்து நம்ம வேட்பாளர் திரு சேகரனை வெற்றியடை செய்யுமாறு தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய தொகுதி மாதிரி. ஏன்னா இங்க இந்த தொகுதியில் பேசும்போது தான் முதல்ல நம்முடைய கட்சி, நம்முடைய அகில இந்திய அண்ணா காங்கிரஸ் தொடங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது இந்த தொகுதியில் தான். அதுவும் குறிப்பாக பாகூர் கோயிலில் தான் அந்த எண்ணம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட இது நம்முடைய தொகுதி. நீங்கள் மறுபடியும் அந்த அகில இந்திய அண்ணா காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் ஜக்கி சென்று வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம தியாகராஜன் அவர்களும் நன்றாக தெரிந்தவர், அதான் தெரியும். அமைச்சராக இருந்திருக்காரு, எவ்வளோ அமைச்சராக இருந்திருக்காரு. மீண்டும் அவர் வந்து எவ்வளவு அமைச்சர் ஆகணும் இல்லை. உங்களுக்கு தொகுதி ஒரு பெரிய நல்ல பாகூர் தொகுதி, ஒரு சிறப்பான தொகுதி. இந்த தொகுதியுடைய வளர்ச்சி நம்முடைய அரசுல கடந்த ஆட்சியில செய்ய முடியல. ஆனால் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த 5 ஆண்டுல நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைய மேம்பாட்டு பணிகள் அந்த சாலைகள்லாம் மேம்படுத்தியிருக்கோம். வாய்க்கால்லாம் கட்டப்பட்டு வருகின்றது, பாலங்கள் கட்டப்பட்டது. இது மாதிரி நல்ல பாகூர் தொகுதியினுடைய முன்னேற்ற பணி அத்தனை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அது காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. நம்ம எந்த கட்சியும் பார்க்கறது கிடையாது. ஆளு கட்சி, கூட்டணி கட்சி அல்லது வந்து எதிர்கட்சி எல்லாம் பார்க்கறதே கிடையாது. புதுச்சேரி மேலே வளர்ச்சி அடையணும், அதுக்காக நிதி ஒதுக்கி கொடுக்கணும். அப்படிதான் எல்லா தொகுதியும் நம்ம முன்னேற்ற முறையை செய்திருக்கணும். இந்த தொகுதிக்கு அதிக நிதியை கொடுத்துருக்கணும். எல்லா வேலையும் நடந்து கொண்டே இருக்கின்றது. மேலும் மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு தியாகராஜன் அவர்களுக்கு ஜக்கி சின்னத்தில் வாக்களிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நம்ம ஆட்சி வரணும். மீண்டும் நானே முதலமைச்சர் வருவேன், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. மீண்டும் முதலமைச்சராக நான் தான் பொறுப்பேற்பேன். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் மற்ற கூட்டணி கட்சிகள் திமுக, காங்கிரஸ் இவங்க சொல்ல முடியுமா? யாரும். ஆனா நான் சொல்லுவேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் நான் தான் முதலமைச்சர், அது எந்த சந்தேகம் மாற்றமும் கிடையாது. அதனால் நீங்கள் மறுபடியும் முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறந்த முறையில் நல்ல முறையில் புதுச்சேரி மாநிலத்தை முன்னேற்றுவதற்கு நீங்கள் ஜக்கி சின்னத்தில் வாக்களித்து நண்பர் திரு தியாகராஜனை வெற்றியடை செய்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பளிக்குமாறு தாழ்வோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு அதிக வாக்குகள் ஜக்கி சின்னத்தில் பெற்று தரணும். வாக்காளர் பெருமக்களே, அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரி, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒருவர் மற்ற சமய சாதனம் ஒருவர். இப்ப தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வந்துவிட்டது. நீங்க எங்களுக்கு ஆட்சி கொடுத்தீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. நானே முதலமைச்சர் இருக்கும்போது என்ன செய்தேன், நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு வளர்ச்சிக்கு நல்லது செய்யலாம். எப்படி திட்டங்கள்லாம் செயல்படுத்தி இருக்குது அந்த அரசு, நீங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த ஆட்சியில 2016, 21 5 ஆண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி. அந்த ஆட்சியில அவங்களால எதையும் செய்ய முடியல. ஆனா நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது நீங்க வந்து எல்லாம் செய்து கொடுப்பீங்களான்னு கேட்டீங்க, தேர்தல் அறிக்கை செய்வீங்களான்னு கேட்டீங்க. எல்லாவற்றையும் செய்து கொடுப்போம், தேர்தல் அறிக்கை சொன்ன அத்தனை செய்து கொடுப்போம் சொன்னோம். இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் சொன்னது மாதிரி, தேர்தல் அறிக்கை சொன்னது மாதிரி, சட்டமன்றத்தில் சொன்னது மாதிரி அத்தனை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். முதல்ல முதியோர் உதவித்தொகை, விதவி தாய்மார்கள் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி, இதெல்லாம் நீங்க உயர்த்தி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா கடந்த ஆட்சி அவங்க செய்ய முடியல. சொன்ன வந்த உடனே உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னோம். முதல்ல வந்த உடனே 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்தேன். இப்போ வர்றதுக்கு முன்னாடி 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஆண்டு 5 ஆண்டுல 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கேன். நம்முடைய
முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை. அடுத்து இலவச அரிசி போடுவீங்களான்னு கேட்டாங்க. கேட்டீங்களா? வரும்பொழுது கண்டிப்பா போடுவோம் சொன்னோம். மஞ்சள் அட்டைக்கு 10 கிலோ, சிவப்பு அட்டைக்கு 20 கிலோ அரிசி, அதோடு சேர்த்து இப்ப 2 கிலோ கோதுமை கொடுக்குறோம். கோதுமை வருதா இல்லையா? அப்போ அதோடு சேர்த்து 2 கிலோ கோதுமை நம்முடைய அரசு கொடுக்கின்றது. கல்வி உதவித்தொகை பழைய மேல கொடுக்காமலாம் இருந்தாங்க. நீங்க வந்தா கொடுக்கணும் மாணவர்லாம் கேட்டாங்க, பெற்றோர்லாம் கேட்டாங்க. 27 கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கி எல்லா கட்டணத்தையும் அரசு செலுத்தி விட்டது. நம்ம அரசு பொறுப்பேற்று 27 கோடி ரூபாய். லேப்டாப் மாணவர்லாம் கேட்டாங்க, லேப்டாப் கொடுத்து ஏன் நிறுத்திட்டாங்க, ஏன் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. நாங்க வந்த கொடுப்போம் சொன்னோம். இந்த ஆண்டு வரை லேப்டாப் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது. எல்லாரும் விட்டு போனவங்களும் கொடுத்துட்டோம். ஒரு ஆண்டு விட்டு போயிருந்தது, அவங்களுக்கு சேர்த்து லேப்டாப் கொடுத்துட்டோம். இது மாதிரி எல்லா திட்டங்களையும் நம்முடைய அரசு செயல்படுகிறது. 5 ஆண்டுகள் சொன்ன தன்னை செயல்படுது. புதிதாக எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அறிவிச்சோம். அது மாதிரி 73,000 குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இது 1000 ரூபாய் போதாது, உயர்த்தி கொடுப்பாங்க கேட்டாங்க. 2500 உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னோம். இப்ப 2000 போட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 சேர்த்து 5000 போட்டாச்சு. 5000 முன்னாடியே போட்டாச்சு. மஞ்சள் நாட்டுக்காரர் கேட்டிருக்காங்க 1000 ரூபாய். அதுக்கு ஃபைலும் போட்டாச்சு. போய் உட்கார்ந்தவருக்கு உடனே கொடுத்துருவோம். போய் உட்கார்ந்த பிறகு உடனே அவங்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். இது மாதிரி எல்லா திட்டங்களும் நலத்திட்டங்களையும் நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகிறது. மீன சமுதாய மக்களுக்கான நலத்திட்டம் அத்தனை செயல்படுத்தி இருக்கிறோம். 126 கோடி ரூபாய் ஒதுக்கி செயல்படுத்தி செஞ்சிருக்கோம். இது மாதிரி எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துகின்ற ஒரு அரசு தான் நம்முடைய அரசு. அப்போ சொன்னது செய்கின்ற அரசு மறுபடியும் எல்லாம் வரக்கூடாதா? அப்ப யாரு போட்டு போனோம்? ஜக்கிற்கு நம்முடைய வேட்பாளர் தியாகராஜன். நமக்கு தெரிஞ்சவர், ஒரு பழக்கெல்லாம் புது எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நல்லா தெரிஞ்சவர், முன்னாள் அமைச்சர். அப்போ அவனுக்கு மீண்டும் நல்ல ஆட்சி வருவதற்கு, சொன்னதை செய்கின்ற ஒரு ஆட்சி வருவதற்கு நீங்கள் ஜக்கி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய அரசானது தொகுதி யாருடைய தொகுதி என்று எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா யாரும் வித்தியாசம் இல்லாமல் எல்லா தொகுதியிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக அதிக நிதி ஒதுக்கி கொடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் முன்னேற்ற பணி, சாலைகள்லாம் மேம்படுத்தல், வாய்க்கால்கள் அமைத்தல், இது மாதிரி எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றது. மேம்பாட்டு பணிகள்லாம் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது. விவசாயிகளுக்கான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது. விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு இந்த ஆண்டு 2000 கொடுத்துருக்கோம். மழை காலத்திற்காக 2000 கொடுத்துருக்கோம். ஏன்னா மழையில வேலைக்கு போக முடியாது கேட்டாங்க. ஏன்னா மீன சொன்ன மக்களுக்கு தடைக்காலம் கொடுக்குறோம், மழைக்காலம் கொடுக்குறோம். நீங்க எங்களுக்கு விவசாய கூலிக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. 2000 கொடுக்கணும்னு அறிவிச்சோம். 2000 கணக்குல போட்டாச்சு. எல்லாருக்கும் விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு 2000 கொடுக்கப்பட்டு விட்டது. இது மாதிரி நம்முடைய அரசு சொன்னதை செய்கின்ற அரசு. மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரணும். ஏன்னு சொன்னா நம்ம யூனியன் பிரதேசம், நம்ம யூனியன் பிரதேசம் தான் மத்தியில இருந்து நிதி வாங்கணும். மத்தியில என்ன ஆட்சி ஆளுகின்றது கட்சி, அந்த கட்சியோட ஆட்சிக்கு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நமக்கு அதிக நிதி வாங்க முடியும், செலவிட முடியும். மற்றவங்க செய்ய முடியுமா? செய்ய முடியாது. மற்றவங்க நேரம் போய் பார்த்து பேசி வாங்க முடியாது. ஏன்னா ஆளுகின்ற கட்சி எதுவும் அந்த கட்சியை சார்ந்த ஆட்சி தான் நமக்கு நல்லது, மாநிலத்துக்கு நல்லது, நம்முடைய மக்களுக்கு நல்லது. அதனால்தான் நீங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருவதற்கு ஜக்கி சின்னம், நம்முடைய சின்னம் என்ஆர் காங்கிரஸ் பெரிய சின்னம் ஜக்கி சின்னம். நீங்கள் ஜக்கி சின்னத்தை வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் தியாகராஜன் அவர்களை வெற்றி செய்யுமாறு தாழ்வோடு கேட்டுக்கொண்டு இங்க வந்து மேலும் பல திட்டங்களை இந்த அரசு நம்முடைய அரசு செயல்படுத்தும் என்பதையும் கூறிக்கொண்டு, பக்கத்தில் மணப்பட்டி ஏரியாலாம் இருக்குது. மணப்பட்டி ஏரியாவை சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். விரைவிலேயே சுற்றுலாத்தலம் அமைய இருக்கிற மணப்பட்டி ஏரியா புதிய, அதாவது ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் சொல்லுவாங்க, அது மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் வருவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கு, அனுமதி கொடுத்திருக்குது. அதான் ஒரு பெரிய வளர்ச்சி நம்முடைய பகுதியை காண இருக்கிறது. அதனால் நீங்கள் அனைவரும் இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஜக்கி சின்னம் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்வோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளிய மக்கள், மீனவ சமுதாய மக்கள், தாழ்த்தப்பட்ட இன மக்கள் என்று அனைத்து திட்டங்களை நம்முடைய அரசானது சிறந்த முறையில் செயல்படுத்தி வந்திருக்கின்றது. மாணவர்களுக்கான கல்வி, மருத்துவ வசதி இவற்றையெல்லாம் அதிக அக்கறை எடுத்து அத்தனை திட்டங்களையும் சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றது நம்முடைய அரசு 5 ஆண்டுகளில். மீண்டும் நம்முடைய தேசிய ஜனநாயக ஆட்சி மறுபடியும் வர வேண்டும். இந்த ஆட்சியில மறுபடியும் முதலமைச்சராக நானா இருப்பேன் கண்டிப்பா. அது ஒண்ணு எந்த மாற்றம் கிடையாது. அப்போ ஒரு நல்லாட்சி மீண்டும் கொடுப்பதற்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுப்பதற்கு நம்முடைய ஆட்சி மறுபடியும் வர வேண்டும். கடந்த திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தல. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைக்கு இருந்தது. ரேஷன் கடை திறக்கல, அரிசி போடல. ஆனா நம்முடைய அரசு வந்த பிறகு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், படித்த சொன்னோம். 5000 பேருக்கு இந்த 5 ஆண்டுல வேலை கொடுத்துருக்கோம். 5000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். வாத்தியார் போட்டிருக்கோம், நர்சுங்க போட்டிருக்கோம், எல்டிசி, யூடிசி, ஐசி, இது மாதிரி நிறைய பதவிகள்லாம் நம்முடைய அரசு 5000 இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறது. மேலும் இந்த 5 ஆண்டுகளில் இன்னும் ஒரு 5000 பேர் கொடுக்கலாம். படித்தவர்களுக்கு ஒரு 5000 அரசு வேலை கொடுக்க முடியும். அப்ப நீங்க மறுபடியும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணும். அதுக்கு நீங்கள் அனைவரும் ஜக்கை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கு நம்முடைய வேட்பாளர் திரு தியாகராஜன் வெற்றியடை செய்யுமாறு தாழ்வோடு கேட்டுக் கொடுத்து, அவர் நண்பர் தியாகராஜன் நல்லா தெரியும், நல்லா தெரியும். முன்னாள் அமைச்சர், நம்முடைய தொகுதிக்கு நிறைய செய்திருக்காரு, தொகுதி வளர்ச்சிக்கு நிறைய பாடுபட்டு இருக்காரு. மறுபடியும் அவர் எங்களோடு இணைந்து மறுபடியும் மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவார், பல பணிகளை செய்து கொடுப்பார் என நம்பிக்கை உண்டு. ஏன்னா எங்களுக்கு பல ஆண்டுகள் முன்பாக இருந்திருக்கிற அமைச்சரா, அதனால நிச்சயமாக அவர் நல்ல பொறுப்போடு பணியாற்றுகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். அவருடைய பணிகள் நம்முடைய பாகூர் பகுதியுடைய வளர்ச்சி மிக முக்கியமாக இருக்கிறதை கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் ஜக்கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக ஆட்சி மறுபடியும் வர வேண்டும். அப்படி வரும்பொழுதுதான் நமக்கு பூச்சி அதிக நிதி நமக்கு கிடைக்கும். மத்திய அரசு எந்த அரசாக இருக்கிறதோ, எந்த அரசு இருக்கிறதோ அந்த அரசுடைய ஆட்சி இங்கேயும் இருந்தால், அந்த கட்சியுடைய ஆட்சி இங்கேயும் இருந்தால் நமக்கு அதிக நிதி கிடைக்கும். அப்போ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மத்தியில் இருக்கு. இங்க புதுச்சேரி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருந்தால் நமக்கு அதிக நிதி கிடைக்கும். புதுச்சேரி வளர்ச்சிக்கு அந்த நிதியை நாம் பயன்படுத்தலாம். எதிர்கட்சி ஆட்சி அமைத்தால் அங்கே சண்டை போட்டுதான் இருக்கலாம், நிதி கிடைக்காது, சண்டை தான் போடலாம். அப்ப நிதி இல்லை என்ன செய்ய, பணம் இல்லைன்னு செய்யுது. பணம் முக்கியமானது. அப்போ பணம் வேணும்னா டெல்லியில இருக்கிற ஆட்சியா யார் இருக்காங்களோ அவரோட இணைந்து செயல்படுற ஒரு ஆட்சி இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய ஆட்சி நாம தான் முதலமைச்சர் சொல்லி நிறைய நிதி வாங்கியிருக்கோம். மற்ற கட்சி சார்ந்த ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும், எதுவும் கிடைக்காது, யாருக்கும் நம்ம பூச்சியை கவனிக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுதான் 2016, 21, 5 ஆண்டுகள் மிக மோசமான ஒரு ஆட்சி இருக்கு. அந்த ஆட்சியின் மூலமாக நம்ம பூச்சேரி வளர்ச்சியே பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லை. ஒரு 20 ஆண்டு பின்னாடி போயிட்டோம். 2001 ரொம்ப சிறப்பாக ஆட்சியை நடத்தி வளர்ச்சி செய்திருந்தோம். 2016, 21 வேற ஆட்சி வந்தது, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. அந்த ஆட்சியில ஆளுநர் நம்முடைய முதல்வர் சண்டைதான் இருந்ததை தவிர நம்ம தேவையான இதை நிறைவேற்ற முடியல. அதனால் ஒரு நல்ல ஆட்சி வருவதற்கு நீங்கள் நம்முடைய நண்பர் தியாகராஜருக்கு ஜக்கை சின்னத்தை வாக்களித்து தேசிய ஜனநாயக ஒவ்வொரு வாக்கும் முதல்வர் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க போகிறது என்பதை சிந்தித்து வாக்களியுங்கள். வெற்றி சின்னம் உங்களுடைய வேட்பாளர், நமது அகில இந்திய காங்கிரஸ் பேரவை வேட்பாளர் திரு தியாகராஜன் அவர்களுக்கு நம்முடைய சின்னமான ஜக்கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நமது தொகுதியினுடைய முன்னாள் அமைச்சர், மறுபடியும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் நல்ல அனுபவம், நல்லா தெரியும். மறுபடியும் இந்த தொகுதியில் நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி வெற்றியடை செய்து
இந்த தொகுதி நம்முடைய தொகுதி என்பதை நிலைநாட்ட வேண்டும். இடையில போயிடுது. ஆனா அது இருப்பில் திரும்பி வரணும், நம்மகிட்டே வரணும், நம்மகிட்டே வரணும். ஆனா நீங்க எல்லாம் ஜனத்தில் வாக்களிக்கணும். நம்முடைய அரசு சொன்னது செய்கின்ற ஒரு அரசு. தெரியும் சொன்னது செய்யறதா இல்லையா? தேர்தல் சமயத்தில் சொன்னோம், எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். முதியோர் உதவித்தொகை உயர்த்தி கொடுத்துருக்கேன். முதியோர் உதவித்தொகை கோரிக்கைகளை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பேன். அது ஒன்றும் எந்த சந்தேகம். நம்முடைய புதுச்சேரி மாநில முன்னேற்றம் நிறைய திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். அது மத்திய அரசு உதவியோடு நிதியை பெற்று அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படும். உங்களால் தெரியும், முதியோர் உதவித்தொகையை உயர்த்தி கொண்டிருக்கோம். பெண் குடும்ப தலைவிக்கு 2000 கொண்டிருக்கும். குடும்ப தலைவிக்கு பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை எல்லாம் முழுமையாக கொடுத்துருக்கோம். லேப்டாப் கேட்டால் லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கோம். இலவச சைக்கிள் கேட்டால் இலவச சைக்கிள் கொடுத்துருக்கோம். கடந்த ஆட்சியப்போ கொடுக்க முடியுதா? எதையும் செய்யலை. நாம் வந்த பிறகு இதை அத்தனை செஞ்சிருக்கோம். புதிய திட்டங்கள் பல கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கோம். அதெல்லாம் சொன்ன நிறைய நேரம் ஆகிடும். நட்டமாக வரைக்கும் போகணும். 10 வருடம் முடிக்கணும். இந்த 2 தொகுதியும் அதெல்லாம் தெரியும் என்னென்ன செஞ்சிருந்து நீங்க ஜக்கெட்டில் வாக்களிங்கள். நிச்சயமா நம்முடைய சட்டமன்ற திரு தியாகராஜன் மூலமாக மறுபடியும் நிறைய தொகுதி வளர்ச்சியை கொண்டு வரலாம். தொகுதி தேவையான உதவிகள் செய்யலாம். நம்முடைய பெரியவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யலாம். நீங்க கேட்ட மாதிரி கோயிலெல்லாம் கட்டி முடிச்சுக்கலாம். என்னுடைய தொகுதி மாதிரி பாகூர் தொகுதி என்னுடைய தொகுதி மாதிரி பாதிப்புடைய என்னுடைய தொகுதி வளர்ச்சி மாதிரி. அதனால் நீங்க எல்லாம் திரு தியாகராஜனுக்கு வாக்களிக்க வேண்டும், ஜக்கெட்டை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களுக்கான ஆட்சி தொடர்ந்திட வாக்களிப்பீர் ஜக்கு சின்னத்தில்.